சினிமாவில் இருக்கிறவன் மட்டும் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்ற ஒரு கருத்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதுலேயும் பாலிவுட் ஹீரோக்கள்லாம் இதிலிருந்து பலபடி மேலன்ட்டு கூட சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோவும் அவங்க இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்களோட ஒரு மாதம் சம்பளம் எவ்வளோன்ட்டு கேட்டால் நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக்கே ஆகிடுவீங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இர்ஃபான் கான் இவர் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு டியூஷன் எடுக்கிறது 25 ரூபா வாங்கியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு இவர் ஒரு படம் நடிச்சாருன்னா அதோட சம்பளம் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய். அதே மாதிரி ரந்தீப் கூட இவர் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு வீடு வீடாக பீஸா வித்துருக்காரு. அப்போ இவரோட ஒரு மாதம் சம்பளம் வெறும் 300 ரூபா தான். ஆனால் இப்போ இவர் ஒரு படத்துக்கு 5 கோடி ரூபா வெறும் சம்பளம் பெறாரு. அதே மாதிரி அக்ஷய் குமார் இவர் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி சமையல்காரராக வேலை பார்த்துருக்காருன்னா பார்த்துங்க. அப்போ இவருக்கு ஒரு மாதத்தோட சம்பளமே வெறும் 1500 ரூபா தான். ஆனால் அதே அக்ஷய் குமார் இப்போ நடித்த 2.0 வில்லனா பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 45 கோடி ரூபா வெறும் சம்பளம் ஆயிருக்காரு. என்னதான் இவங்க அப்பா கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போ ஒரு படத்தில் நடிக்கிறதும் விளம்பர படத்தில் நடிக்கிறதும் ஒரே ஆடம்பரமான வாழ்க்கை தான், சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இவங்க என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குன்றதை யாருனாலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹீரோவை பற்றி தெரிஞ்சு இவங்க அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கப்பா அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியமாக நெட்டி ஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.